ஏய் முப்பாத்தா, ஏய் முப்பாத்தா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாரா? ஏய் முப்பாத்தா, கூப்பிட்டுட்டே இருக்க. நீங்க கூப்பிட்டோனே அப்படியே ஓடி வர்றதுக்கு நான் என்ன கம்பர் போடாட்டியா? கம்பரா? ஐயோ, அது கம்பரா திருவள்ளுவரான்னு தெரியலையே. அத்தங்க மாமா இது கதையில சொல்லுவாங்கல்ல, யாரோ ஒருத்தர் பொண்டாட்டி கூப்பிடும்போது பொண்டாட்டி பக்கெட்டை கிணத்துலயே விட்டுட்டு ஓடி வந்துருச்சான். அந்த பக்கெட்டை கிணத்துக்குள்ளேயே உழுகலையா, அந்த இடத்துலயே தொங்கிட்டு நின்றுட்டு இருந்துச்சான். புருஷனுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்களாம். ஆனா அது கம்பர் பொண்டாட்டியா திருவள்ளுவர் பொண்டாட்டியா எனக்கு தெரியலங்க மாமா. அது யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீ இருக்க மாட்ட. நான் கூப்பிட்டு 10 நிமிஷமா கத்திக்கிட்டு இருக்கிற, நீ சாவகாசமா வர்ற. அதைத்தாங்க மாமா சொல்ல வந்தேன். இப்படி எல்லாம் ஓடி வர்றதுக்கு நான் என்ன சாதாரண பொண்டாட்டியா? பஞ்சவன் பாரிவேந்தன் பொண்டாட்டி. கூப்பிட்டதுமே உடனே வந்துட்டா எனக்கு என்ன மரியாதை? அதான் பொறுமையா வந்தேன். இப்படியே கோக்கு மக்காவே பேசிட்டு இருடி பைத்தியக்காரி. என்னங்க மாமா பண்றது? பைத்தியக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டா பைத்தியமாத்த தான் இருக்க வேண்டியதா இருக்கு. என்னடி பேச்செல்லாம் திமிரா இருக்குதே. அப்புறம் காலையில எந்திரிச்சதுல இருந்து 3 தடவை டீ குடிச்சிட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு தெம்பா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் காலையில இருந்து 1 டம்ளர் டீயை குடிச்சுக்கிட்டு 100 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் எனக்கு எனர்ஜியே இல்லை உங்களோட சண்டை போட. காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அடுப்படியில் நிறைய வேலை இருக்குது, நான் போக போறேன். அடிப்பாவி, நான் திங்கிறத கணக்கெடுத்துட்டு இருக்கிறியா?